நான் நினைக்கிறேன் அம்மா இதை பேச நினைக்கிறேன். மட்டக்களப்புக்கு மக்கள் நலன் காப்போம் இந்த பாடசாலையை இவ்வளவு தூரத்துக்கு இந்த உதயா சகோதரி இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த இடத்திலிருந்து அந்த அயலூர்ல இருந்து அந்த அயல் நாட்டிலிருந்து இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இந்த மக்களை இந்த இடத்துல வந்து இந்த மக்களை படிப்பிக்க வேலை செய்ய எவ்வளவோ முன்னேற்றிருக்கிறாவோ அதுக்காக அந்த உதயா சகோதரிக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னும் அந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாக இந்த ஊரில் இருக்கிறீர்கள். அது அவர்களும் வந்து சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் முன்னேற்றி வழிநடத்த இறைவனை வாழ்ந்திக் கொள்கிறேன். வந்தவர்கள் அனைவரையும் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் வாலிபர் வயோதிபர் அனைவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். எங்களையும் அந்த இடத்தில் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி சங்கர் மட்டக்களத்தில் இருக்கிற சங்கர் அவர் காக்குளத்தில் இருக்கிறார். அவர் ஓடி ஓடி நல்லா வேலையை செய்கிறாரு. அவர் எல்லா இடத்திலேயும் போவார் வருவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்வார். அதுக்காக நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எங்களையும் இந்த இடத்திலே இவ்வளவு மத்தியிலும் எங்களுக்கு முதியோருக்கு 3000 ரூபாய் காசு அந்த சகோதரி எங்களை நினைவு கொண்டு ஒரு தாய் தகப்பன் சகோதரர் என்று பார்க்காமல் ஏழை பெரியவர் உள்ளவர் இல்லாதவர் என்று பார்க்காதபடிக்கு அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் தாய் இழந்தவர்கள் சகோதரங்கள் இழந்தவர்கள் மக்கள் இழந்தவர்கள் குசம்பிள்ளைகள் இழந்தவர்கள் இளைஞர்கள் வியாதியர் இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டத்து மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் மக்களை செத்து அணிந்து போய் விட்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் கண்டறியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் நடக்கிறதுக்கு கால் ஏலாத அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள். அப்படியான நிலையில இருந்தும் அந்த முதியோர்களை நிலவு உண்டு அந்த சகோதரி இவ்வளவு காலம் ஒருவர் தெரியாது. ஆனால் அந்த சகோதரியை பார்க்கணும் என்று சங்கர் மட்டக்களப்பு சங்கருக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி சங்கர் என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்தார். அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அந்த சகோதரி ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், அவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். இன்னும் இன்னும் அந்த சகோதரி கொடுக்கத்தக்கதாக அந்த வல்லமையும் பலமும் இயேசுநாமத்தில் அவர் கிடைக்கணும். அதுபோல அவர் குடும்பத்தில் பலம் தைரியம் வல்லம் அந்த சகோதரிக்கு அந்த புசம்பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் வேண்டி நிற்கிறேன்.